ஃப்ரெண்ட்ஸ், போன வாரம் போட்ட வத்தல் வந்து நல்லா இருந்தது. அதனால இந்த வாட்டியும் மாவு கரைச்சி வச்சாச்சு நைட்டே. ஸோ காலையில் எழுந்தோன வெந்நீரில் கொதிக்க வச்சு நல்லா கிளறி மூடி வச்சாச்சு. அந்த சூட்லேயே நல்லா வெந்துடும். மாவு வந்து வத்தல் மாவு வந்து நல்லா வெந்தால் தான் வந்து கிறிஸ்பாக இருக்கும். ப்ளஸ் வந்து அப்படியே உலர்த்து போகாமல் உடையாமல் இருக்கும். ஸோ பிள்ளையாருக்கு ஒரு இது பிடிச்சி வச்சுட்டு கிள்ளி வத்தல் வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். சின்ன வயசுலலாம் வந்து பக்கத்தில் மாமி எல்லாம் கூப்பிடுவாங்க. ஊரில் எல்லாம் சேர்ந்து செஞ்சுட்டு ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். ரொம்ப ஜாலியாக இருக்கும் சின்னதில். இது ஸ்நாக்காகவும் அப்படியே எடுத்து சாப்பிடுவோம், பொரிச்சும் சாப்பிடுவோம். ஒரு 6 மாதத்துக்கு வரும் நல்லாவே வத்தல். அதோட மாடியில் நல்லா வெயில் அடிக்கிறதுனால புறாக்கெலாம் வந்து தீனி, கோதுமை, அரிசி எல்லாமே வச்சுட்டு தண்ணியும் வச்சாச்சு. ஸோ வந்து அதுவும் வந்து ஃபுல்ஃபில்டாக சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஏன்னா வந்து நம்மளாவது வந்து எல்லாமே இருக்கும். இந்த புறாக்கள்லாம் அங்கங்கே தீனி இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல் தவிச்சிட்ருக்கு. அப்படியே இருந்த பூவெல்லாம் சுடுகாட்டு பூன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த பிங்க் கலர் பூ நல்லா மாடியில் பூத்திருந்து அதையும் பார்த்துட்டு ஃபுல்லாக கிள்ளி வத்தல் போக மீதி உள்ளதெல்லாம் இடியாப்பம் மாதிரி சின்ன சின்னதாக புழிஞ்சாச்சு. புழிஞ்சு முடிச்சுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பாப்பாவுக்கு தோசையும் தக்காளி, வெங்காயம், கடலப்பருப்பு எல்லாம் போட்டு அரைச்சி சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. பாப்பாவுக்கு அதை பேக் பண்ணியாச்சு. இன்றைக்கி மத்தியானம் எனக்கு ஆஃபீஸில் லஞ்சுங்கிறனால நானும் ஒன்றும் செய்யலை. பாப்பாவுக்கும் ஆஃப் டேங்கிறனால செய்யலை. வெறும் வந்து சாதம், ரசம், தென் வந்து இருக்கிற மிக்சர், முறுக்கு அதுவே வந்து தொட்டுக்கைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. நேற்று பாப்பா வந்து வாட்டர்மெலன் ஜூஸ் போட்டு ஜெல்லி செய்கிறேன்ட்டு எதையோ செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா. ஆனால் ஜெல்லியாகவே ஆகலை. அதனால் அப்படியே ஜூஸாகவே இருந்ததை எடுத்து அவளுக்கும் ஊற்றிட்டு எனக்கும் ஆஃபீஸ்க்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஜூஸ் மட்டும் பத்தாது மம்மி, கொஞ்சம் ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுங்கன்னொன்னே அந்த மிக்சரையும் முறுக்கையும் கொஞ்சம் கொடுத்து விட்டுட்டேன். ஸோ எங்கள் வீட்டில் வந்து பூனை குட்டி போட்டிருக்கறனால 5 குட்டி போட்டுது. கெடா பூனை வந்து 3ஐயும் சாப்பிட்ருச்சு. இந்த 2 பூனை மட்டும் எப்படியோ சேஃபாக அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்கோம். அதுக்கு அம்மாவுக்கு பால் வைக்கிறது, இந்த மீனுக்கு வந்து தீனி போடுறது, புறாக்கு தீனி வைக்கிறது, இப்படி தான் நாட்கள் நகர்ந்துட்டுருக்கு. இந்த ஜீவராசிகளுக்கெல்லாம் நம்ம வந்து உணவளிக்கும் போது ரொம்பவே நல்லது. கர்மாக்கள்லாம் நம்மளுக்கு குறைஞ்சிட்டு வருதுன்னு அர்த்தமாக நான் உணர்றேன் அதை. ஸோ திங்கக்கிழமை போட்ட பீட்ரூட் வத்தல், அரிசி வத்தல் எல்லாமே வந்து நல்லா காஞ்சிருந்தது. அதை 2-3 நாள் காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம். ஸோ வீட்டில் வந்து இந்த லஞ்ச் வேலை இல்லாதனால நிறைய டைம் இருந்ததுனால துணி துவைச்ச துணி எல்லாத்தையுமே மடித்து வச்சுட்டேன். இது ரீசெண்டாக வாங்கின சாரீ அம்மாக்காக. ப்ளஸ் வந்து பாத்திரமும் தேய்ச்சி ஒரு பேட்ச் வச்சுட்டேன். ப்ளஸ் இந்த மாவு, வத்தல் மாவு, தோசை மாவு எல்லாம் கீழே விழுந்து கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே க்ளீனாகவே இல்லை. அதனால் ஃபுல்லாக நல்லா ட்ரை கிளாத் வச்சு தொடச்சிட்டு தென் ஈர துணி வச்சு கேஸ் அடுப்பையும் இதையும் தொடச்சிட்டேன். இல்லைன்னா சாயந்தரம் வரும்போது பார்த்தா ஃபுல்லாக காஞ்சி போய் ரொம்ப நேரம் எடுக்கும் நம்ம க்ளீன் பண்ண. இப்போயே தொடச்சி வச்சிட்டோன்னா ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு அடுத்த பேட்ச் பாத்திரத்தையும் எடுத்து நல்லா தேய்ச்சி வச்சுட்டேன். ஸோ கவுண்டர் டாப்லேயே நல்லா கவுத்து வச்சாச்சு எல்லாத்தையுமே. ஸோ சாதமும், ரசமும், இது மட்டும் மிக்சரும் இது மட்டும் எடுத்து கவுண்டர் டாப்பில் வச்சுட்டேன். மதியானம் வந்தால் பாப்பா சாப்பிட்டுப்பா. முடிச்சுட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு ஜூஸ் எடுத்துக்கிட்டு நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். ஸோ இன்னைய பொழுது இப்படி தான் போச்சு, காலை பொழுது. தேங்க்யூ.